போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த கோழி வந்து நான் எப்படி வீட்டுக்குள்ளே வந்து கம்பு போட்டு பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அது பறந்து போயிடுச்சு. அப்புறம் அதுவாகவே முன் வந்து பார்த்துக்கோங்க, அதுக்கு பிடித்தமான ஒரு இடத்துல வந்து முட்டையிட்டிருக்கு. முதல் முட்டை எப்போவுமே அதில் வந்து இரத்தக்கரை படிந்திருக்கும் பார்த்துக்கோங்க. நம் குழந்தை ஞாபகம் தான் வரும். பிறப்பில் ஒரு பெண் எப்படி வந்து குழந்தையை பெற்றெடுக்கையில் ரத்தம் படிஞ்சிருக்கோ அதே மாதிரி தான் அந்த முதல் முட்டையிலையும் வந்து அந்த ரத்தம் படிந்திருக்கும். இரண்டாம் முட்டையில் அப்படி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதன் முதல் நாள் அப்படி இருக்கும். நான் வந்து குறித்து வச்சுருக்கேன். ஜூலை இன்னைக்கு வந்து முதல் முட்டை 4ஆம் தேதி விட்டுருக்கு. இந்த மாதிரி எத்தனை முட்டை விடுதுன்னு சொல்லி நான் ஃபைனலாக அடை வைக்கையில் வந்து உங்களுக்கு நான் டிக் பண்ணிவிட்டு எத்தனை முட்டை விட்டுருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த காலண்டர்லேயே உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கோழி வந்து முதல் முட்டையிட்டு எத்தனை நாள் முட்டையிடுது, எத்தனை நாள் வந்து அடை காக்குதுன்ற அப்படி உங்களுக்கு தெரியும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளை தேடி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து இந்த மற்ற கோழி குஞ்சுகள்லாம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து தேடி வந்துட்டாங்க. இப்படி தான் நம்ம மனுஷங்கள் வந்து எப்படி பசிக்குதுன்னா சாப்பாடு கேட்போமோ, இந்த கோழிகள் வந்து நம்மளை காலை சுற்றி சுற்றி வரும், நம்ம வீட்டுக்குள்ளே வரும். அப்படி வர்றப்போ வந்து நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து வைக்கணும். இப்போ இந்த குஞ்சத்தா கோழி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் தாய் ப்ரீடுங்க. இப்போ எல்லாத்துக்கும் எல்லா கோழிகளுக்கும் தாய் ப்ரீடு வந்து இதுதான் எங்ககிட்ட ஃபஸ்ட்டு வந்துச்சு பார்த்துக்கோங்க. இதிலேருந்து தான் இப்போ மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஈன்று அடுத்தடுத்து வந்து முட்டை வைக்கும் பருவத்துக்கு வந்திருக்கு. இப்போ அந்த கோழியில் சாப்பிட விடாமல் பற்றி விட்டதுனால இப்போ இந்த கோழிகளுக்கு தனியாக வந்து அதுக்கும் அதன் குஞ்சுகளுக்கும் தனியாக கொஞ்சம் போல் கம்பளி போட்டிருக்கேன். இந்த கோழி பார்த்துக்கோங்க. இப்போ இதுகளை நிம்மதியாக நான் சாப்பிட விட்டா தான் அந்த கோழி வந்து நிம்மதியாக சாப்பிடுங்க.